தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. பகவான் கிருஷ்ணர் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய இறுதி தலைப்பாகிய 12 விதமான யஜ்ஞங்களை பற்றி நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த யஜ்ஞங்களில் தலை சிறந்த யஜ்ஞம் என்பது பிரம்ம ஞான யஜ்ஞம். அது கடந்த 2 ஸ்லோகங்களில் கூறப்பட்டன. பிரம்ம ஞான யஜ்ஞம் என்பது வேதாந்த பఠனம் அப்படிங்கிறத நான் போன வகுப்புல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன். அப்போ வேதாந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது அது ஒரு தலை சிறந்த அனைத்திற்கும் உயர்வாகிய ஒரு யஜ்ஞம். இந்த வேதாந்தம் என்பது மற்ற சனாதன தர்மங்களில் உள்ள பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து கொள்ளுகிறது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் வேதாந்தம் என்கின்ற உபனிஷத்துக்களை மட்டும் அவர் இங்கு எடுத்து நமக்கு சாரமாக கொடுக்கலை. யோக சாஸ்திரம், மீமாம்சா, சாங்கியம், நியாயம், வைசேஷிகம் அத்தனையும் இங்க ஒரு 12 விதமான யஜ்ஞமாக செய்து விட்டார். இப்ப யஜ்ஞம் 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 அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? அது ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது 12 விதமான யஜ்ஞம். அதாவது இதுவரைக்கும் நாம் என்ன நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஹோமகுண்டம் அமைத்து கலசங்கள் ஸ்தாபித்து ஒரு பிராமணர், அதாவது சாஸ்திரிகளை வைத்துக்கொண்டு செய்வதுதான் ஹவன் அல்லது ஹோமம் அல்லது யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா பகவான் கிருஷ்ணர் தியானம் பண்றதையும் அதே போல இன்னும் வரப்போகின்ற அந்த யஜ்ஞங்கள்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து அந்த ஆராய்ச்சி பண்றதையும் கூட ஒரு யஜ்ஞமாக சொல்லுகிறார். அப்போ யஜ்ஞம் என்கின்ற அந்த வார்த்தை ஏன் இங்கு பயன்படுத்தப்படுகிறது? ஒரு கேள்வி வரணும் இல்லையா? அப்ப இவைகளுக்கெல்லாம் தனித்தனி வார்த்தைகள்லாம் இருக்கிறது இல்லையா? தியானம் அப்படிங்கிறது ஒரு தனி வார்த்தை. அப்புறம் என்ன, இந்த வேதாந்த பఠனம் அப்படிங்கிறது ஒரு தனி வார்த்தை. சரி, இந்த சப்தங்களை ஆராய்ச்சி பண்றது என்பது இலக்கணங்களை படிக்கின்றது. அது எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க.
ஒரு சப்தம் வந்து இது எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, எந்த காலகட்டத்தில் இந்த சப்தமானது எந்த அர்த்தத்துடன் தோன்றி அந்த அர்த்தம் இன்னும் தொடர்கிறதா அல்லது மருவி விடுகிறதா. நம்ம வந்து மாயூரம் அப்படிங்கிறது மாயவரம் அப்படின்னு ஆயிடுச்சு. மாயூரம் அப்படின்னா மயில்கள் ஆடும் பகுதி, அதனால தான் மயில் ஆடு துறை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்படுகிறது இல்லையா. அந்த மயிலாடும் பகுதிங்கிறது மாயவரம் அப்படின்னு மாயூரத்திலிருந்து மருவி விட்டது. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றது இதுவுமே ஒரு யஜ்ஞமாக இங்கு சொல்லப்படுகிறது. அப்ப யஜ்ஞம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் புண்ணிய பலனை கொடுப்பதுன்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கொடுங்க. புண்ணிய பலனை எது தருகின்றதோ, அதாவது எந்த காரியமானது நமக்கு புண்ணியத்தை, அதை செய்பவருக்கு புண்ணியத்தை மட்டும் கொடுக்கின்றதோ அந்த காரியத்தை யஜ்ஞம் என்று சொல்லுவது தகும். அதனாலதான் இவைகளை எல்லாம் யஜ்ஞம் யஜ்ஞம் யஜ்ஞம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒருத்தருக்கு அதாவது வந்து இந்த ஒரு ஜிம் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடற்பயிற்சி கூடத்திற்கு ஒருத்தர் போய் தன்னுடைய உடலை தயார்படுத்துறார். அவருக்கு என்னன்னு கேட்டா, அதாவது வந்து அந்த உடலினுடைய வடிவமைப்பு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு போய் அந்த அழகுக்காக அவர் பண்றார். ஆனா அவருடைய தசைகளும் வலிமை பெறும், அதே போன்று அவருடைய உடலும் ஆரோக்கியம் அடையும். இது அத்தனை பலன்களும் ஒன்றாக அமைகிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த தியான முறைகள்லாம் அவர்கள் ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக செய்கிறார்கள், அந்த குறிக்கோளை அடைவார்கள் கண்டிப்பாக. ஆனாலும் கூட அந்த யஜ்ஞ பலனாகிய புண்ணிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திர சம்மதமாக. அப்படின்னா வேதத்தில் கூறப்பட்டுள்ள சில விஷயங்கள் எல்லாம் இங்க அவர் சொல்லிட்டார். அதே போல யோக சாஸ்திரங்கள், மீமாம்சா சாஸ்திரங்கள், சாங்கிய யோகம், இவைகள் அத்தனையுமே வந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து அப்படியே ஒரு சேர வச்சுட்டார். அப்ப சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்ன, இது வந்து ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தத்துவத்தை, அதாவது இறைவனை பற்றி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாக ஏற்றுக்கொள்ளுகின்றன. இறைவனை ஏற்றுக்கொள்ளாத, அதாவது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு தத்துவ முறைகள், அது அந்த ஒரு தரிசனங்கள் வந்து 6 வகைப்படும்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த பௌத்த தரிசனம் எல்லாம் அதுல தான் வர்றது. பௌத்த தரிசனம், பிறகு ஜெயின தரிசனம், இவைகள்லாம் அதுல போயிடும். அதெல்லாம் தீர்த்தங்கரா இவர்கள்லாம் அந்த இதுல போயிடும். ஆனா வேதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மதங்கள் 6. அந்த மதங்கள் 6. அதனாலதான் வந்து நம்ம படிக்கும் பொழுது என்ன படிக்கணும் அப்படின்னா ஷட் தரிசனம் அப்படின்னு சொல்றது. ஷட் தரிசனம் என்றால் என்ன? தலை சிறந்த வேதாந்தம் என்பது உத்தர மீமாம்சம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கும் அடுத்து வரக்கூடியது பூர்வ மீமாம்சம், வேதத்தினுடைய முதல் பகுதியாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு யோகம், சாங்கியம், நியாய வைசேஷிகம், நியாயம் வைசேஷிகம் என்கின்ற இந்த 6 தரிசனங்கள்னு சொல்றது. 6 விதமான மதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதே இல்லை. 6 விதமான தர்சனங்கள். தர்சனங்கள் அப்படின்னா நமக்கு உண்மையை காண்பிக்கக்கூடிய கண்ணாடியை போன்றவைகள்னு அர்த்தம். தர்சனம்னா ஒரு அர்த்தம் வந்து கண்ணாடின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் நிதர்சனமான உண்மை என்பது பொருள். அப்போ உண்மையை நோக்கி நம்மை இட்டு செல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பெயர், அந்த ஞானத்திற்கு பெயர், அந்த நடைமுறைக்கு பெயர் தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஷட் தரிசனங்களை படித்தவர் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நியாய சாஸ்திரத்திலிருந்து ஆரம்பிப்பவர். நியாயம் வைசேஷிகம், பிறகு யோகம், சாங்கியம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இவைகள் அத்தனையுமே எதை பற்றி பேசுகின்றன அப்படின்னா தனி மனிதனுடைய சரீரம், மனம், புத்தி, உயிர், அவனை தவிர இருக்கக்கூடிய உலகம் மற்றும் இறைவன், இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு, பிறகு எதற்காக இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கின்றோம், உலகம் என்பது என்ன, அது எங்கு நம்மை கொண்டு செல்லுகிறது அப்படிங்கிறது, இதை பற்றி தான் ஆராய்ச்சி. அப்ப இறைவன் என்பவன் யார்? அந்த ஷண் மதங்களும், அதாவது ஷட் தரிசனங்களும், ஷண் மதம் அப்படிங்கிறது அது வேற அர்த்தம். ஷண் மதம் அப்படின்னு பிரிச்சது வந்து ஆதிசங்கரர். அது என்னன்னு கேட்டா நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சகுன உபாசனை சொல்லுவார்.
உருவ வழிபாடுடன் கூடிய வாழ்க்கை முறை, ஆன்மீக வாழ்க்கை முறை, லௌகிக்க வாழ்க்கை முறை. ஆன்மீக வாழ்க்கை முறை, லௌகிக்கம்னா என்ன? இகலோக வாழ்க்கை முறை. இது ரெண்டு கிடையாது. ஆனால் இரண்டாக ஏன் பிரிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த குறிக்கோளை கொண்டு பிரிக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு இறைவன் தான் என்னுடைய லட்சியம், மோட்சம் தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு யாராவது சொன்னா அவருடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரியாக அமைக்கப்படுகிறது. ஒருவர் சொல்றார், இல்லை, இந்த உலகத்தில் நான் நன்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நான் என்னுடைய குடும்பத்தினருக்காக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நான் அனைவருக்குமாக வாழ வேண்டும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் மாறுகிறது. ஆனால் உள்ளுக்குள் ஆன்மீகத்தினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி இரண்டு பேருக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய கோட்பாடு. அப்ப ஷண்மதங்கள் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயமாக வரக்கூடிய பூஜை முறைகள், வாழ்க்கை முறைகள், அதனுடைய அந்த கோயில் கட்டமைப்பு முறைகள், இவைகள் அத்தனையுமே ஒரு 6ஆக பிரித்து வைத்தார் ஆதிசங்கரர். சூரியனை வழிபடக்கூடியவர்கள் சௌர மதம் என்றும், கணபதியை வணங்கக்கூடியவர்கள் காணாபத்தியம் அல்லது காணாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி, பிறகு குமரனை அதாவது முருகனை வழிபடக்கூடியவர்கள், கார்த்திகேயனை வழிபடக்கூடியவர்கள் கௌமார மதத்தை சார்ந்தவர்கள், சக்தியை வழிபடக்கூடியவர்கள் சாக்த மதத்தை சார்ந்தவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் சைவ மதத்தையும், பிறகு விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவ மதத்தையும் சார்ந்தவர்கள்னு சொல்லி சொன்னார். இவர்கள் அத்தனையும் சேர்ந்து, அதாவது இந்த 6மே சேர்ந்து தான் சனாதன தர்மம். அதனால் ஷண்மதம், ஷட் தரிசனம், இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஷட் தரிசனம் என்பது ஆராய்ச்சியை கொண்ட, அதாவது வேதாந்தத்திற்கு நிகரான ஆராய்ச்சியை செய்யக்கூடிய நூல்கள், வாழ்க்கை முறைகள். ஆனால் ஷண்மதங்கள் என்பது அது ஆன்மீகத்தினுடைய இந்த ஆராய்ச்சியை அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்காக, நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரதுக்காக ஆச்சாரியரினால் வழிப்படுத்தப்பட்ட, நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. சரியா? ஆக இத்தனையும் இணைத்து அத்தனை தரிசனங்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை எடுத்து அவைகளும் யஜ்ஞமே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர், அதாவது பகவான் கிருஷ்ணர் இங்கு நமக்கு வழிமுறையாக கொடுத்திருக்கின்றார். ஆனா அவர் ஏன் இங்கு இப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, இத்தனை யஜ்ஞங்களை காட்டிலும் வேதாந்தம் என்று கூறப்படுகின்ற பிரம்மஜான யஜ்ஞம் தலை சிறந்தது. கடைசியில பிரிப்பார், ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே அப்படின்னு சொல்லுவார். அது 33வது ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த விஷயங்களை ஏன் நான் இப்பொழுதே சொல்லுகின்றேன் அப்படின்னா, நமக்கு படிக்கிறச்சியே நமக்கு தெரியணும் எதற்காக நான் இதை படிக்கிறேன், என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது, எந்த கேட்டகரியில் வர்றது. ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் ஆசனம் சொல்லிட்டு இருக்கார், ஒருத்தர் தியானம் தான் முக்கியங்கிறார், ஒருத்தர் ஹோம யஜ்ஞ யாகம் தான் முக்கியங்கிறார், ஒருத்தர் காவடி எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையை போகிறது தான் முக்கியங்கிறார், ஒருத்தர் பூக்குழி மிதிக்கிறது, தீக்குழி மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறதுங்கிறார், ஒருத்தர் அழகு குத்தணும் அப்படிங்கிறார், ஒருத்தர் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறார், ஒருத்தர் திருமண் திரிபுன்றம் எடுத்துக்கொண்டு அப்படியே ருத்ராட்சங்கள்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையில் சன்னியாசி மாதிரி வாழணும் அப்படிங்கிறார், ஒருத்தர் திருமணம் பண்ணி கொண்டு நீ கோயிலில் கட்டணும் அப்படிங்கிறார். இவைகள் அத்தனையுமே ஆன்மீகம் என்கின்ற பெயரில் செய்யப்படுகின்றன. அப்போ அவைகள் அத்தனையுமே எப்படி நாம் நெறிப்படுத்தி புரிந்து கொள்ளுவது அப்படிங்கிற வேலையை பகவான் கிருஷ்ணர் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதை அப்படியே நெறிப்படுத்தி ரொம்ப மிகவும் அழகாக நமக்கு வழங்கி இருக்கின்றார் பகவான் கிருஷ்ணர். அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உபதேசமாகிய பகவத்கீதை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய இரத்தமாக கலந்து நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவது உண்டு. அப்போ நம்ம இதுவரைக்கும் முதல் யஜ்ஞமாகிய பிரம்மஜான வேள்வியை பார்த்தோம். அடுத்தது யஜ்ஞமாகிய தேவ யஜ்ஞம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிறகு 3வதாக இந்திரிய சம்யம யஜ்ஞம், அதாவது இந்திரியங்களை நிகிரகம் கட்டுப்படுத்தக்கூடிய யஜ்ஞம் அப்படிங்கிறத நேற்று ஓரளவுக்கு பார்த்தோம். இவைகள்லாம் ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும், இவைகள்லாம் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது.
நீங்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு காதில் உங்களுடைய தியானத்தை வைத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் சப்தம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் காதிலேயே நம்மை நிலைநிறுத்த செய்து அந்த அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த இந்திரியமானது வலிமை அடைகிறது. இப்போ நான் போன வகுப்பில் சொன்னேன்னா இல்லையா, இவைகள்லாம் வந்து ரொம்ப வந்து சீரியஸாக மிகவும் வந்து ஒரு மாதிரி ஸ்ரத்தையுடன் சொல்லிக் கொடுக்கப்பட்டும் கற்றுக்கொள்ளப்பட்டும் வரக்கூடிய வித்யா என்று கூறப்படுகிறது. ஒருவர் வந்து ஒரு இந்திரியங்களை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இந்திரியத்தை செலக்ட் பண்ணி, அதாவது இப்போ கண்களை செலக்ட் பண்ணலாம், காதுகளை செலக்ட் பண்ணலாம், அல்லது சுவை என்கின்ற நாக்கை செலக்ட் பண்ணலாம் பண்ணிட்டு, ஆனால் அதுலேயே லயம் பண்ணியிருக்காது. கண்களை மூடிட்டு உட்கார்ந்து கூடணும், அப்படியே நம்முடைய காதுகளை தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் சப்தமானது ஏதாவது ஒரு சவுண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பொழுதெல்லாம் நம்முடைய காது என்கின்ற இந்திரியம் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. அப்போ அந்த காது என்கிற இந்திரியத்திலேயே மனசை நிறுத்துறது. அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது, அது எந்த மாதிரியான பெல், அது கோயில் மணியா அல்லது வந்து வெளியில் இருக்கக்கூடிய மணியா? பால்காரரும் கூட இப்போ மணி அடிச்சுட்டு தானே வர. அப்போ பால்காரர் அடிக்கிற மணியா அல்லது வந்து கோயிலில் பூஜை பண்ணுற மணியா, இல்லை அது வேற ஏதாவது சைரன் வந்து இந்த தீயணைப்பு படையினர் அந்த வண்டியினுடைய அந்த சைரன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மணி ஓசையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாமல் தன்னுடைய காது என்கின்ற இந்திரியங்களில் மட்டும் மனதை நிறுத்த நாடும் அந்த இந்திரியமானது இவருடைய வசப்படும். இப்படியாக ஒவ்வொரு இந்திரியங்களையும் யார் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் யஜ்ஞங்களை செய்கின்றான். அப்போ இந்திரியத்தை கட்டுப்படுத்திட்டா என்ன ஆகும்னு கேட்டா, மனதில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலமானது குறையும். ஏன்னா இந்திரியங்கள் பல்வேறு விஷயங்களை நோக்கி பாய்ந்து ஓடுவதனால்தான் மனது சிதறடைந்து விடுகிறது. அதாவது மனதானது சிதறிவிட்டால் மனதை ஒருமுகப்படுத்துவது மிகவும் கடினம். மனசை ஒருமுகப்படுத்தணும். மனிதன் அப்படின்னு சொன்னா எதையாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், எதிலையாவது நாம் நிபுணத்துவம் அடைய வேண்டும் அப்படின்னா மனமானது ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். மனமானது ஒருமுகப்படலை எந்த கல்வியும் நமக்கு வந்து வாய்க்காது. சில பேர்லாம் சொல்றது உண்டு, நான் அட் அ டைம்ல, அதாவது ஒரே நேரத்துல 10 காரியத்தை செய்வேன் அப்படிம்பார். 10 காரியமும் அரை உரை தரும். இந்த ஒருமுகப்பாடு, அந்த 10 காரியத்தையும் யார் ஒருவர் செய்ய முடியும் அப்படின்னாக்கா அவர் தசாவதானியா இருக்கணும். தசாவதானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அஷ்டாவதானி, தசாவதானி, சதாவதானின்லாம் உண்டு. அவர்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 10 காரியத்தை முழுமையாக செய்யக்கூடிய அந்த சக்தி உண்டு. அந்த சக்தி எப்படி வந்திருக்குன்னு கேட்டால், முதல்ல தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்துறது. பல்வேறு விதங்களில் சிதறுகின்ற, அதாவது கண்கள் மூலமாகவும் காதுகளின் மூலமாகவும் நாக்கின் மூலமாகவும் தோல் என்கின்ற தொட்டு உணர்கின்ற அந்த இந்திரியங்கள் மூலமாகவும் நுகர்வு என்கின்ற மூக்கின் மூலமாகவும் மனசு அப்படியே சிதறடைகிறது. அதை ஒரு இந்திரியத்தில் ஒரு புலனில் நிறுத்தி அந்த புலனை கட்டுக்குள் கொண்டு வந்து பிறகு அடுத்த இந்திரியத்தில் நிறுத்தி தியானம் செய்து அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து, இப்படி ஒரு யோகியாகப்பட்டவன் ஒவ்வொரு இந்திரியங்களையும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறான். அந்த ஒழுக்க முறை, அந்த தியானமும் யஜ்ஞம் என்றே கூறப்படுகிறது. இது யாருக்கு தேவை? ஒவ்வொரு இந்திரியங்களையும் கட்டுப்படுத்த வேண்டியது யார் அப்படின்னு கேட்டா, மனிதனாக பிறந்த அனைவரும். நம்முடைய பர்மிஷன் இல்லாம காது வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போய் நுழையக்கூடாது. கண் நம்முடைய பர்மிஷன் இல்லாம ஒரு பொருளை பார்க்கக்கூடாது. கண் இருந்தால் பார்க்கத்தானே செய்யும் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது. கண் வந்து நம்ம சொல்றதை தான் பார்க்கணும். அப்படி இருந்தாதான் கண்கள் நமக்கு அடங்கி அந்த கண்கள் மூலமாக நமக்கு நன்மை நடக்கும். இல்லை கண்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறதோ அங்கெங்கெல்லாம் நம்மளை இழுத்துட்டு போகும். காது எதையெல்லாம் கேட்கின்றதோ அங்கே மனசையும் இழுத்து கொண்டு சென்றுவிடும். அதனாலதான் அதை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரணும்னாக்கா யோகிகள் இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். அப்போ இந்திரியங்கள் கண்ணிலேயே நிறுத்துறது. அப்போ கண்ணில் எப்படி நிறுத்துறது? இப்போ காதுன்னு உடனே சப்தம் வரும்போது அந்த காது என்கின்ற இந்திரியம் நமக்கு அனுபவம் ஆகிறது இல்லையா? அதே மாதிரி தானே கண்களும். இப்போ கண்ணை மூடிண்டு நேற்றைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் வந்து அப்படியே ஞாபகம் கொண்டு வர முடியுமா இல்லையா? அப்போ எங்கே நான் தியானம் பண்ணுறேன்னா அது மனதில் செய்யப்படுகிற தியானம். கண்களை திறந்து வைத்து கொண்டு ஒரு பொருளை முன்னாடி வச்சுட்டணும்.
ஒரு பொருளை முன்னாடி, அதாவது ஒரு விளக்கை நம்ம ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். அந்த விளக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது மிகவும் அதிகமான தூரமாக வைக்காமல், ரொம்ப அதிகமாக நம்மளை விட்டு தள்ளி வைக்காமல், க்ளோஸாக நமக்கு மிகவும் அருகில் இருக்காமல், ஓரளவுக்கு இந்த 2 பார்வையும் குவியக்கூடிய அந்த ஒரு தூரத்தில் வைத்துக்கொண்டு அந்த தீபத்தை வைத்துக்கொண்டே அந்த தீபத்தை பார்க்கணும். அந்த தீபத்தை பார்க்கணும். ஆனால் அந்த தியானமானது தீபத்தின் மீது இல்லாமல் நம்முடைய கண் பார்வையின் மீது மனதை குவிய செய்தால் அந்த இந்திரியம், அதாவது சக்ஷுர் இந்திரியம் என்று கூறப்படுகின்ற கண் இந்திரியம் நமக்கு கட்டுப்படுகிறது. அப்ப கண் இமைக்கக்கூடாது. கண் இமைக்கணும்னா கண்ணில் தண்ணி வருமே அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நொடி அப்படியே இருந்துட்டு, இல்லை 10 நொடி இருந்துட்டு கண்களை அப்படி மூடிக்கணும். அப்புறம் மறுபடியும் திறக்கணும். இது எதற்காகன்னு கேட்டால் நம்முடைய இந்திரியங்களை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருது. அதே மாதிரி தான் நாக்கு என்கின்ற இந்திரியம். இந்த நாக்கு என்கின்ற இந்திரியம் தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னு கேட்டால் இந்த சுவையின் இருக்கிறியா, அதாவது நாவடங்கின் நாளும் அடங்கும்னு சொல்லுவார். அதனால் நாக்கு என்கின்ற இந்திரியம் அதில் வந்து ஒரு சர்க்கரையை வச்சுண்டு அப்படியே அந்த சர்க்கரையில் மனதை கொண்டு போகாமல், அந்த சுவையில் மனதை கொண்டு செல்லாமல், சுவைக்கக்கூடிய நம்முடைய இந்திரியங்களில் மனதை நிலைநிறுத்துதல். அப்போ என்னாகும்? அந்த இந்திரியம் நமக்கு வசப்படும். இப்படி ஒவ்வொரு இந்திரியமாக வசப்படுத்தி கொண்ட அந்த மனிதன் அடுத்த நிலைக்கு தயாராகிறான். அடுத்த நிலை என்ன அப்படின்னா விஷய கிரகண யஜ்ஞம். அதுதான் அடுத்தது. 26வது ஸ்லோகத்துல 2வது வரியில் சொல்லப்பட்ட அந்த யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம். இப்ப தன்னுடைய இந்திரியங்களை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தாச்சு. எல்லா இந்திரியமும் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டா விஷய கிரகண யஜ்ஞம். ஒரு முறை இந்த குவிந்து விட்டால் அந்த மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் வலிமை அதிகம். அதனாலதான் சூரிய ஒளியை வந்து ஒரு லென்ஸை வச்சு நம்ம குவிய வைத்தோம் என்றால் பேப்பர் வந்து அப்படியே எரிஞ்சிடும். அந்த மாதிரி குவிக்கப்பட்ட மனதிற்கு ஆற்றல் அதிகம். அப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து 2வது. இப்போ என்ன பண்ணுவார்? இந்த காது என்கின்ற இந்திரியம் இவருக்கு மிகவும் கட்டுப்பாடு, அதாவது கட்டுப்பட்டுடுச்சு இல்லையா? இப்போ அந்த இந்திரியங்களை வைத்து சப்தம் என்கின்ற அந்த விஷயத்தை தியானம் செய்வது. புரியுறதா இல்லையா? முதல்ல சப்தத்தை வைத்து காது என்கின்ற இந்திரியத்தை தியானம் பண்ணினோம். இப்பொழுது என்னன்னு கேட்டால் காதுகளின் மூலமாக, கேட்கும் திறனின் மூலமாக சப்தம் என்பதை ஆராய்ச்சி செய்வது. ஒரு சப்தத்தை எடுத்துக்கிறது. ஒரு சப்தத்தை என்னக்கா, இப்போ ஓம் அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த சப்தத்திலேயே மனதை நிலைநிறுத்துறது. ஸ்வரம் 7 ஸ்வரம் அப்படின்னாக்கா அந்த 7 ஸ்வரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த ஸ்வரத்திலேயே மனதை நிலைநிறுத்துவது. இல்லை அப்படின்னா ஒரு மந்திரம், மந்திரம் என்கின்ற அந்த சப்தம் இருக்கிறது இல்லையா, அந்த சப்தத்திலேயே நிலைநிறுத்துவது. பிறகு உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்திலேயே நிலைநிறுத்துவது. அப்போ காது என்கின்ற இந்திரியத்திற்கு தீனி என்ன? தீனின்னா என்னன்னு கேட்டா உணவு என்னன்னு கேட்டா விஷயம். அந்த விஷயம் என்ன? சப்தம்தான் விஷயம். அப்ப பல்வேறு சப்தங்களை வந்து ஒரே நேரத்தில் கேட்காமல் ஒரு சப்தத்தை எடுத்துக்கொண்டு அதில் மனதை நிலை நிறுத்தும் பொழுது அந்த சப்தம் தொடர்பு கொண்ட அத்தனை உலகமும் அவனுக்கு கிட்டும். இதெல்லாம் யோகியினுடைய தியானம். இவைகள்லாம் அந்த ஒரு சப்தத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே மனதை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வால்மீகி என்பவர் ராம நாமத்தில் தன்னுடைய மனதை நிலை நிறுத்துகிறார். அப்ப ராம நாமத்துல நிலை நிறுத்தினா அது ராமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது என்னத்தை கொடுக்கும்னு கேட்டா ராமனுடைய அத்தனை சிறப்பையும் கொடுக்கும். பிறகு ராமனுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கும். அதுதான் சாஸ்திரத்தினுடைய பியூட்டி. இப்போ அதைத்தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? யஜ்ஞ காரியம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து அக்னி கிடையாது, ஹவிஸ் கிடையாது, நெய் கிடையாது. நெய்னா ஆஜ்யம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கு ஹோமமானது நிகழ்கிறது. இப்ப அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு விஷயத்திலேயே மனதை நிலை நிறுத்துதல். பிறகு கண்கள்ல வந்து பார்வையில ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்வது. எந்த வடிவம் அப்படின்னா இறைவனுடைய வடிவம் சால சிறந்தது. சில பேர்லாம் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் தன்னை பிடித்தவர்களுடைய வடிவம், தன்னை பிடித்தவர்களுடைய வடிவம் எடுக்கிறதுல தவறே கிடையாது. ஆனால்
அந்த வடிவம் நிலையானது அல்ல. புரியுறதா? சில பேர் சும்மா அப்படியே தாமரையை நினைச்சு அப்படியே நீங்கள் தியானம் பண்ணுங்க, ஒரு ரோஜா பூவை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு பைக்கை தியானம் பண்ணுங்க, ஒரு காரை தியானம் பண்ணுங்கன்னு கேட்டால் அவைகள் அனித்தியமான வடிவங்கள், அனித்தியத்தை தான் தரும். எவ்வளவு பெரிய முயற்சியுடன் இந்திரியங்களை கட்டுக்குள் கொண்டு அந்த வீரியங்களை ஒரு விஷயத்தில் நான் செலுத்துகின்றேன் அப்படின்னா அந்த பொருள் நிலையானதாக இருந்தால் நிலையான பலன் கிட்டும். ஒரு தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தில் மனசை நிலைநிறுத்தும். அப்படி கண்களை திறந்து அந்த கண்களுடைய பார்க்கும் திறனில் தியானம் முதல்ல வைச்சோம். இப்போ இந்த தியானத்தில் அந்த தட்சிணாமூர்த்தி என்கின்ற வடிவத்தில் மனதை நிலைநிறுத்துவது, மகா கணபதி என்கின்ற அந்த வடிவத்தில் நிலைநிறுத்துவது, பரமேஸ்வரன் அதாவது பார்வதி பரமேஸ்வரன் என்கின்ற அந்த வடிவத்தில் நிலைநிறுத்துவது, மகாவிஷ்ணு என்கின்ற வடிவத்தில் மனதை நிலைநிறுத்துவது, ஹனுமன் ராமன் கிருஷ்ணன் என்கின்ற அந்த வடிவத்தில் மனதை நிலைநிறுத்துவது. என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய அனுகிரகம் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை கிரகணம் பண்றதுனாக்கா இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எத்தனை, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், அவ்வளவுதான். இந்த 5 விஷயங்களையும் கிரகணம் செய்யும் பொழுது நமக்கு பெரும் சக்தி வாய்க்கிறது. இதுவும் ஒரு விதமான யஜ்ஞம்தான். சொல்லப்போனால் எந்த இந்திரியங்களுக்குமே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள் இருக்குன்னு சொல்லுகிறோம் இல்லையா, இந்த 5 இந்திரியங்களுமே அவைகளுக்குண்டான விடயத்தை முழுமையாக பார்க்கிறதே கிடையாது. சப்தம் அப்படிங்கிறத முழுமையாக கேட்கறதே கிடையாது. காது என்கின்ற இந்திரியத்திற்கு அந்த டெசிபிளுக்கு ஏற்ற சப்தத்தை தான் நம்மளால கேட்க முடியும். ஒரு குண்டூசி விழுந்தா கேட்க முடியாது. ஆனால் இந்த மனிதர் ஒரு சப்தத்தின் மீது தியானம் செய்யும் பொழுது அந்த சப்தத்தின் தொடர்பு கொண்ட அத்தனை விஷயங்களையும் இவரால் உணர முடியும். இதெல்லாம் யோகியினுடைய தியான முறைகள். அதனால இவைகளும் ஹோமம் என்றே சொல்லப்படுகிறது. அப்போ இந்திரியம் என்கின்ற அக்னியில் இவர் விஷயம் என்கின்ற அந்த ஹவிஸை ஹோமம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கலாக சொல்றது. இந்திரியத்தின் மூலமாக விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த விஷயம் என்பது இங்கு இந்திரியத்தில் அக்னியாக அதாவது ஹவிஸாக சொரியப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறார். அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியலைன்னாலும் விஷயம் இதுதான், இதை நாம் புரிந்து கொண்டால் போதும். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பிலிருந்து நாம் தொடர்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.